வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்பரலாட் தமிழ். தமிழகத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த ஒரே நாள்ல தேர்தல் பறக்கும் படையினர் 1.26 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாம கொண்டு போனவற்றிலிருந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த செய்தியை பாக்குறப்ப உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுங்க. நம்ம உரிய ஆவணங்கள் இல்லாம எவ்வளவு ரொக்க பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொண்டு போகலாம்? ஒருவேளை நம்ம அதிகமான ரொக்க பணத்தை கையில கொண்டு போனோம்னா என்னென்ன ஆவணங்களை கையில வச்சிருக்கணும்? இப்படி ரொக்க பணம் மற்றும் பரிசு பொருட்களை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்யறாங்களே, இதையெல்லாம் திருப்பி கொடுப்பாங்களா? அப்படி தேர்தல் ஆணையம் திருப்பி கொடுக்கணும்னா அதற்கு உரியவர்கள் என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்க மனசுல எழுங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாத்தான் இந்த ஒரு சின்ன வீடியோ அமைய போகுது. கூடவே தமிழக வியாபாரிகளுக்கு தமிழக தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு சலுகையை வழங்கியிருக்காங்க. அது என்ன சலுகை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து வர்ற ஒரு மாசத்துக்கு தமிழ்நாட்டுல எந்த மூலைக்கு வேணாலும் நீங்க பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை பயம் இல்லாம எடுத்துட்டு போலாங்க. நீங்க என்ன ஆப்பரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினாலோ அல்லது புதுசா பார்த்தாலோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்காளம் இந்த 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதியை இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஞானேஷ்குமார் அவர்கள் மார்ச் மாசம் 15ஆம் தேதி 4 மணிக்கு அறிவிச்ச செய்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற போகுது. வாக்கு எண்ணிக்கை மே மாசம் 4ஆம் தேதி நடைபெற போகுதும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இந்த தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து தமிழகத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுங்க. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த ஒரே நாள்ல தேர்தல் பறக்கும் படையினர் 1.26 கோடி ரூபாய் ரொக்க பணம் மற்றும் பரிசு பொருட்களை தமிழகத்துல பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த செய்தியை தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வர்ற ஒரு மாசத்துக்கு தமிழகத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்க போகுதுங்க. இந்த நேரத்துல நீங்க எவ்வளவு ரொக்க பணத்தை கையில எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியங்க. நம்ம உரிய ஆவணங்கள் இல்லாம எவ்வளவு ரொக்க பணம், பரிசு பொருட்கள், வெள்ளி, தங்கம் போன்ற பொருட்களை எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வீடியோவுடைய ஆரம்பத்திலே பார்த்துருவோம். நீங்க 50,000 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு ஆவணமும் இல்லாம தமிழ்நாட்டுல எந்த மூலைக்கும் அடுத்து வர்ற ஒரு மாசத்துக்கு எடுத்துட்டு போலாங்க. ஆனா 50,000 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் உங்ககிட்ட இருந்தாலும் அதற்கான உரிய ஆவணங்களை நீங்க தேர்தல் பறக்கும் படையினர்கிட்ட சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். பரிசு பொருட்களை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற வேட்டி, சேலை, பாத்திரம் போன்ற பரிசு பொருட்களை நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலைக்கு வேணாலும் எடுத்துட்டு போலாங்க. 10,000 ரூபாய்க்கு மேல அதனுடைய மதிப்பு இருந்துச்சுன்னா நீங்க தேர்தல் பறக்கும் படையினர்கிட்ட உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டாயமா நீங்க உரிய ஆவணங்களை எப்பயுமே கையில வச்சிருக்கணுங்க. அடுத்ததா அதிகமான ரொக்க பணம், பரிசு பொருட்கள், வெள்ளி, தங்கம் போன்ற பொருட்களை நம்ம எடுத்துட்டு போறப்ப என்னென்ன உரிய ஆவணங்களை நம்ம கையில வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பாத்துடலாங்க. வங்கி ரசீது, பேங்க்ல இருந்து நீங்க பணம் எடுத்தீங்கன்னா அதற்கான வித்ட்ராவல் ஸ்லிப் அல்லது மெசேஜை நீங்க ஆவணமா காமிக்கலாங்க. வியாபாரம் சம்பந்தமான ஆதாரம் என்னென்ன அப்படின்னா, நீங்க ஒரு பொருளை வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த வித்ததுக்கான ரசீதை நீங்க காமிக்க வேண்டியிருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை எடுத்துட்டு போறவங்க என்னென்ன ஆவணங்களை காமிக்கணும் அப்படின்னா, கல்யாணம் அல்லது மருத்துவ அவசரத்துக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த பத்திரிகை அல்லது ஹாஸ்பிட்டல் பில்களை கைவசம் வச்சுக்கோங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு அதிகமான ரொக்க பணத்தை கையில எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த பணத்தை எதற்காக எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற ஆவணம் உங்க கையில இருக்கணுங்க. அதுலயும் குறிப்பா பேங்க் பாஸ்புக், செக், நீங்க என்ன பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அது சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் உங்க கையில வச்சுக்கோங்க. இல்ல நீங்க வியாபார நிமித்தமா 50,000 ரூபாய்க்கு அதிகமான ரொக்க பணத்தை கையில வச்சிருக்கீங்கன்னா என்ன காரணத்துக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற தகவல்களை நீங்க கையில வச்சிருக்கணுங்க. குறிப்பா பொருள் ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அதற்கான இன்வாய்ஸ் காப்பி, ரிசிப்ட், பில்லு, இப்படி அந்த பணம் சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையுமே உங்க கையில வச்சிருக்கணும். நீங்க தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களை எடுத்துட்டு போறீங்கன்னா உங்க கடை சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் உங்க கையில வச்சுக்கோங்க. அதுலயும் குறிப்பா ஜிஎஸ்டி, ரிசிப்ட், பில், இன்வாய்ஸ், இப்படி எல்லா ஆவணங்களையும் உங்க கையில பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இந்த ஆவணங்களை நீங்க தேர்தல் பறக்கும் படையினர்கிட்ட காமிக்க வேண்டியிருக்குங்க. உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் சொல்றேங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க
டிஜிட்டல் பேமெண்ட்ல இந்த பரிவர்த்தனைகளை பண்ணீங்கன்னா இந்த எந்த ஒரு ஆதாரமும் உங்களுக்கு தேவையில்லைங்க. தேர்தல் பறக்கும் படையினர் நம்மளுடைய வாகனங்களை சோதனை செய்யும் பொழுதும் மற்றும் நம்மகிட்ட உரிய ஆவணங்கள் இல்லாம நம்மளுடைய ரொக்க பணம் அல்லது பரிசு பொருட்களை பறிமுதல் செஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க. தேர்தல் பறக்கும் படையினர் நம்மளுடைய வாகனத்தை சோதனை செய்யறப்ப நம்மகிட்ட உரிய ஆவணங்கள் இருந்துச்சுன்னா அதை சமர்ப்பிச்சு அந்த ரொக்க பணம் மற்றும் பரிசு பொருட்களை நம்ம பாதுகாத்துக்கலாங்க. ஒருவேளை நம்மகிட்ட உரிய ஆவணங்கள் இல்லைன்னா அதை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செஞ்சிருவாங்க. அப்படி உங்களுடைய ரொக்க பணம் அல்லது பரிசு பொருட்களை பறிமுதல் செஞ்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட வருவாய் அலுவலர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் தலைமையில ஒரு மேல்முறையீட்டு குழு அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த மேல்முறையீட்டு குழுவிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க உங்களுடைய உரிய ஆவணங்களை சமர்ப்பிச்சீங்கன்னா உங்களால உங்களுடைய ரொக்க பணம் அல்லது பரிசு பொருட்களை மீட்டுக்கிற முடியுங்க. நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ரொக்க பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாம எடுத்துட்டு போய் தேர்தல் பறக்கும் படையினர் உங்க பணத்தை பறிமுதல் செஞ்சுட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய உரிய ஆவணங்களை தேர்தல் மேல்முறையீட்டு குழுவிட்ட சமர்ப்பிக்கணுங்க. கூடவே வருமான வரித்துறையும் உங்ககிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ரொக்க பணம் எடுத்துட்டு போறவங்க உரிய ஆவணங்களை எடுத்துட்டு போங்க. ஒருவேளை நீங்க உரிய ஆவணங்களை எடுத்துட்டு போகலைன்னா தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறை இப்படி 2 துறைக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். தமிழக தேர்தல் ஆணையம் வியாபாரிகள் மற்றும் வணிகர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையை வழங்கியிருக்காங்க. அது என்ன சலுகை அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க. தமிழகத்தின் வணிகர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திச்சு ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அது என்ன கோரிக்கை அப்படின்னா தமிழகத்தில் உள்ள வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரொக்க பணம் அல்லது பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கையை தமிழக தேர்தல் ஆணையம் ஏற்றிருக்காங்க. இதனால தமிழகத்துல இருக்கிற வியாபாரிகள் அல்லது வணிகர்கள் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரொக்க பணம் அல்லது பொருட்களை எடுத்துட்டு போலாங்க. ஆனா உரிய ஆவணங்களை கையில வச்சிருக்கணும் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த ஒரே நாள்ல 1.26 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செஞ்சிருக்காங்கிற இந்த செய்தி உங்களுக்கு பேரதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்மளை போல ஒரு சாதாரண மக்களுடைய பணம். அதனால தாங்க எவ்வளவோ தேர்தல் நடத்திய விதிமுறைகள் இருந்தப்ப இந்த ரொக்க பணம் பரிசு பொருட்கள் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை எடுத்துட்டு போறப்ப நம்ம என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை அதிகமான பேர் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்குள்ள ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. நண்பர்களே, ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.